தீர்ப்பு கொண்டு வந்தார் தலைவர் ஐயா. அப்புறம் உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? தலைவர் சிந்திக்கிறார். நேரத்திலுமா சிந்தனை விஷயம் இருக்கோ இல்லையா சதா சிந்திப்பாரியா? அட நீ கூப்பிடாடி போயா. தலைவரே 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 தலைவர் எழுப்பியா? நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுக்கிட்டு இருக்காரியா? தலைகீழாவா? நேரா இருந்தாவலையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? அட எழுப்பியாங்கிற இல்லையா? தலைவரே 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 என்ன குரட்டையா விடுறாரு? குரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமுச்சது. அட தூங்குறாரு ஐயா. தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது உன்னை பார்த்தா துக்கமா வரும். தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே தலைவரே. அப்பாடா எங்க இன்னொரு தலைவனை காணோம். பகல்லையுமா தூக்கம்? விடிஞ்சு போச்சா செயலாடா? சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு ஏது? நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டானுங்க, சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா. ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா? தலைவரே ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏயா நீ வருத்தப்படுற? அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அட என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா? ஏயா சங்கம் என்ன பொறுப்பில்லாத சங்கம் நினைச்சுக்கிட்டியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கமா அது? அவன் போயிருக்கானே கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? ஆகிறவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல்கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லியிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை பிடிச்சி காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேர் வாங்க விடமாட்டானுங்களே விடமாட்டானுங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்தினன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்தினனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 அவசரப்படுற. அந்த நேரம் போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா இப்படி புலம்புறான். இவன் உறவா? கடலை இங்க தான் பாக்கி தரணையா? அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷமா? அதை முட்டிட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம் தயவுசெய்து. சங்கத்துல முதலா நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். மாணிக்க என்ன காப்பாத்தினாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? ஏன் சங்கத்தோட பெருமையை காப்பாத்தணும், மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாகணுமாயா? தாவேன். உயிரோட இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு, நீ பொழைச்சது அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாத்தி அதிசயம்ங்கிற புது பேர்ல சங்கத்துக்குள்ள வா. சந்தா கட்டு நாங்க உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்னையா அநியாயம்? நீ என்னையா தலைவனா? தலைவர் வீரத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான், அவர் முன்னால ஒரு ரூபாய் நிக்க முடியாது, கொண்டு விடுவாரு. தலைவரே மன்னிச்சிருங்க.